ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட், ஸ்கிப் அண்ட் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மாங்கோ ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மாங்கோ எஸ்ஹெச். ஓகே, டிபி செக் பண்ணிக்கிறேன். ஷோ டிபிஎஸ். ஓகே, டிபி இருக்கு. நான் கம்பெனி டிபி யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் கம்பெனி டிபி. ஓகே, ஸ்விட்ச் பண்ணிடுச்சு. தென் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ கலெக்ஷன்ஸ், எம்ப்ளாயீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் டேட்டாஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். டிபி டாட் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட் கொடுத்தா அந்த கலெக்ஷனில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஃபைண்ட் கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா, என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் எனக்கு இத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்குல்ல, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்திருக்கு. நீங்கள் ஒரு thousands ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும், மில்லியன் கணக்கில் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். எனக்கு என்னென்னா, எனக்கு இவ்வளோலாம் லிஸ்ட் அவுட் ஆக வேண்டாம்ப்பா. எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும். இல்லைனா எனக்கு லாஸ்ட் 2 டிஸ்பிளே ஆனால் போதும். அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஆர் ஃபஸ்ட்டு 3 அப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலான்னா, டிபி டாட் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட். ஸோ இது வரைக்கும் கொடுத்தா அந்த கலெக்ஷனில் இருக்க என்டையர் டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு பார்த்தா போதும். ஸோ அதுக்கு லிமிட் இருக்குது. லிமிட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். நீங்கள் இதுக்குள்ளே 10 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். 100 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே 2 கொடுக்குறேனே, எனக்கு வந்து இங்கே டோட்டலாக 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆனால் போதும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட்ஸை எனக்கு டிஸ்பிளே பண்ணுது, ஜான் அண்ட் அலைஸ்னு. அதானே ஃபஸ்ட்டு 2 இருக்குது. ஃபஸ்ட் டாக்குமெண்ட் ஜான், செகண்ட் டாக்குமெண்ட் அலைஸ்னு இருக்குது. தேர்ட் வந்து சாய். எனக்கு சாயும் இன்க்ளூட் பண்ணும்ப்பா அப்படின்னா நான் இதே லிமிட்டில் நான் 3 கொடுத்தா எனக்கு ஃபஸ்ட்டு 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். சாயும் வந்துருச்சா, ஜான், அலை, சாய். ஓகே, ஸோ லிமிட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருந்து எத்தனை டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த கவுண்ட் லிமிட்டில் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் ஒன் வந்து ஸ்கிப்பு. ஸ்கிப் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டிபி டாட் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட். சேம், இதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் எனக்கு வந்து எல்லாமே வேண்டாம். எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு தான் நம்ம ஸ்கிப் யூஸ் பண்ணுவோம். ஸ்கிப்பில் வந்து நான் இப்போ 2 கொடுத்தேன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு 2 டாக்குமெண்ட் அது வந்து ஸ்கிப் பண்ணிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணும். இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிற ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்கிட்ட ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அதில் ஃபஸ்ட்டு 100 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு பார்க்க வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 101 எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்கிப்பில் 100 கொடுத்தா ஃபஸ்ட்டு 100 ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 101 நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணணும். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஜானும் அலைஸும் தான் ஃபஸ்ட்டு 2 பேர். ஓகேவா, அவங்கள விட்டுட்டு சாய், சாரா, வருண் இவங்க 3 பேரை டிஸ்பிளே பண்ணுது. இப்போ ஸ்கிப்பும் லிமிட்டும் சேர்த்து பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன், 2 பேரை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு 2 பேருக்கு அப்புறம் 3ஆவதாக இருக்க பர்சன் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். தேர்ட் பர்சனை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 பர்சனை ஸ்கிப் பண்ணிவிட்டு லிமிட் 1ன்னு கொடுத்தா தேர்ட் பர்சன் நமக்கு கிடச்சிருவாங்க. ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஸ்கிப் 2 ஃபஸ்ட்டு 2 பேரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு தேர்ட் பர்சன் மட்டும் வேணும்ல, நெக்ஸ்ட் இருக்கிறவங்க தேர்ட் பர்சன் தானே. அப்போ நான் லிமிட் 1ன்னு செட் பண்ணுறேன். அப்படின்னா தேர்ட் பர்சன் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆவாங்க. ஸ்கிப் 2னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பேரை ஸ்கிப் பண்ணிடும். லிமிட் 1னா அதுக்கப்புறம் இருக்க ஒரே ஒரு பர்சனை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அப்போனா தேர்ட் பர்சன் யார்? சாய். அப்போனா சாய் தான் வருவாங்க. பாருங்க, சாய். இல்லை எனக்கு வருண் வேணும் அப்படின்னா அதே தான்.
ஃபர்ஸ்ட்ல இருக்க 4 பேர் எனக்கு ஸ்கிப் பண்ணிடு. 5வதா இருக்கவங்கள மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்றது தான். ஃபர்ஸ்ட் 4 பேரை ஸ்கிப் பண்ணிட்டு லிமிட் 1ன்னு கொடுக்குறோம். 5த்தா இருக்கவங்கள மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. வருண் டிஸ்ப்ளே ஆகுறாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து சார்ட். நம்ம இருக்கிற டாக்குமெண்ட்டை எப்படி சார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். db.employees.find. ஸோ ஃபைண்ட் கொடுக்குறப்ப இன்சர்ஷன் ஆர்டரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு இன்சர்ஷன் ஆர்டர் வேண்டாம், எனக்கு வந்து நான் ஒரு ஃபீல்டு நேம் தரேன், அந்த ஃபீல்டை வச்சு எனக்கு சார்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சார்ட் மெத்தட் இருக்கு. சார்ட்டில் என்ன கொடுக்கணும்னா, ஒரு ஃபீல்டு நேமை கொடுக்கணும். ஃபில்டர் பண்ணோம்ல, ஒரு ஃபீல்டு, இங்கே வந்து நிறைய ஃபீல்டு நேம் இருக்கு. நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், சேலரி, ஸ்கில்ஸ், அட்ரஸ்லாம் இருக்கு. நம்ம எதுனா ஒரு ஃபீல்டு நேம் கொடுத்தா தான் அதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணும். அப்படியே கொடுத்தா அதுக்கு தெரியாது எதை யூஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்ன்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் சேலரி பேஸ் பண்ணி சார்ட் பண்ணலாம். சேலரி நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ சார்ட் பண்ணுன்னு சொன்னா அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணுமான்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுல 2 வேல்யூ இருக்கு. -1னா டிசெண்டிங் ஆர்டர், 1 மீன்ஸ் அசெண்டிங் ஆர்டர். நான் -1 தரேன். ஸோ ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து டாப்ல வருவாங்க. ஓகேவா? இப்போ ரன் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ சாய் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. பிகாஸ் அவங்க 70,000 வாங்குறாங்க. நெக்ஸ்ட் 65,000 அண்ட் 60,000, 50,000 அண்ட் 45,000. ஸோ சேலரி யூஸ் பண்ணி சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுவே நீங்க 3த்தையும் கம்பைன் பண்ணி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேம் நீங்க லிமிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். எம்ப்ளாயீஸ் ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு சார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? SORT சார்ட். சார்ட்ல எனக்கு சேலரி பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர்ல. ஸோ -1. இதை பண்ணா டிசெண்டிங் ஆர்டர்ல எல்லா ஃபீல்ட்ஸும் எனக்கு வந்துடும். எனக்கு எல்லாமே வேண்டாம், எனக்கு ஹையஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் வேணும். ஏன்னா அவங்க தான் ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயி. ஸோ நான் லிமிட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இவங்க யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறா? சாய் தான் வாங்குறாங்க. எனக்கு சாய் வராங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, சாய் வந்துட்டாங்களா? ஸோ இப்படிதான் நம்ம பண்ணணும். இந்த வீடியோவில் சார்ட், லிமிட் அண்ட் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஈஸி தான்.